நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கம்ப்யூட்டர் உடைய ஸ்பெக்ஸ் என்னதுன்னு, எப்படி எந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜூனியர் டெக் எக்ஸ்ப்ளோரர்ஸுக்கு நல்வரவு. முதல்ல குரோம ஓபன் பண்ணுங்க. தென் சர்ச்ல CPU Z டவுன்லோட் கொடுங்க. கிளிக் ஃபர்ஸ்ட் லிங்க். தென் ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுல செட்டப் இங்கிலீஷ கிளிக் பண்ணுங்க. அப்புறம் டவுன்லோட் நவ் கொடுங்க. டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. நவ் CPU Z கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணலாம். I accept. Next. Again next. Next. Install கொடுங்க. Then finish. ப்ராசஸர் Intel i5 4440, அதாவது i5 4th ஜெனரேஷன். மதர்போர்ட் நேம் கிகாபைட்ல H8 IMS போர்ட். அப்புறம் RAM பார்க்கலாம். 8GB DDR3 RAM. இதுல மெமரி உடைய ஃப்ரீக்வன்சி 800 MHz. RAM நேம் Hynix slot 1. 8GB RAM இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லாட்ல RAM போடலன்னு காமிக்குது. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா HD 4600. இனி இதுலயும் அட்வான்டேஜ் சாஃப்ட்வேர் பார்க்கலாம். சர்ச்ல HW Info 64ன்னு டைப் பண்ணுங்க. இன்ஸ்டாலர்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. கிளிக் ஃப்ரீ டவுன்லோட். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணலாம். I accept. Then next. Next install. Now install ஆயிட்டு இருக்கு. Finish கொடுங்க. இதுல நான் full mode கொடுத்து ஸ்டார்ட் பண்றேன். ப்ராசஸர் i5 4th ஜெனரேஷன். கோர் வந்து 4 and threads 4. அப்புறம் மதர்போர்ட் கிகாபைட்ல H81 மதர்போர்ட்.
RAM பார்த்தீங்கன்னா 8GB DDR3 Hynix brand. அப்புறம் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் 4600 காணிக்குது. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 1TB SSD அண்ட் 1TB ஹார்ட் டிஸ்க். இவ்வளவு நீளம் சாஃப்ட்வேர்ல ஸ்பெக் இப்படின்னு பார்த்தோம். இனி சாஃப்ட்வேர் எல்லாமே எப்படி ஸ்பெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். run கமாண்ட்ல டைப் msinfo32. OS name Windows 11 Pro. மதர்போர்ட் என்ன யூஸ் பண்றேன், கம்பெனி என்ன, அப்புறம் ப்ராசஸர் i5 4th gen and 4 core. BIOS mode legacyல இருக்கு. RAM 8GB RAM. ஹார்ட் டிஸ்க் செக் பண்ண இந்த கமாண்டை சர்ச் பண்ணுங்க. diskmgmt.msc. டிஸ்க்ல 1TB அது SSD as ஹார்ட் டிஸ்க் செக் பண்ணணும். ரைட் கிளிக் டு ப்ராப்பர்ட்டிஸ். பாருங்க SSDன்னு போட்டிருக்கு. டிஸ்க் 1 செக் பண்ணி பார்ப்போம். 1TB அது என்ன டிஸ்க்னா ஹார்ட் டிஸ்க். SSDனா ஏதாச்சும் மென்ஷன் பண்ணி இருக்கேன், ஆனா இதுல இல்ல. சோ இது ஹார்ட் டிஸ்க். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டாஸ்க் மேனேஜ் ஓபன் பண்ணுங்க. கிளிக் பெர்ஃபார்மன்ஸ். CPU என்ன, மெமரி என்ன, டிஸ்க் என்ன இருக்கா, வைஃபை இருக்கா, GPU எல்லாம் இதுல ஷோ ஆகும். Final method. This PC right click பண்ணுங்க. Then click properties. device specificationsல processor RAM and என்ன OS யூஸ் பண்ணனும்னு ஷோ ஆகும். Windows 11 Pro and version 24H2. இன்னும் டீப்பா Windows version ஃபைண்ட் பண்ணனும். நான் சொல்ற கமெண்ட் கொடுங்க. run கமாண்ட்ல windows-னு டைப் பண்ணுங்க. ஏன் வீடியோ போட டிலே ஆயிட்டு, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஸோ அதான் லேட். இனி வீடியோ ரெகுலரா வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா
லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஜூனியர் டெக் எக்ஸ்ப்ளோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.